அது எப்படி சார் வெளிய வர முடியும்? எங்க அப்பாவை ஏமாத்தி அவர் மேல அபாண்டமா ஒரு பழிய போட்ட இந்த ஆள எப்படி நீங்க வெளிய விட முடியும்? நியாயமா விட போறேன். இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போறதுக்கு அப்புறம் ஜாமீன் வாங்கிட்டு எப்படி வெளியில வரணும்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? அங்கங்க எப்பேற்பட்ட விஷயம் எல்லாம் நடக்குது உங்களுக்கும் தெரியும்ல. குண்டு வச்சவன் கொலை பண்ணவன் கூட சட்டத்தை ஏமாத்தி ஈஸியா வெளியில வந்துட்டு இருக்கு. இதுல ஆளை வச்சு பணத்தை திருடுனதுக்கும் உங்க அப்பா மேல இப்படி ஒரு பழி வரதுக்கு காரணமா இருந்ததுக்கும் இவர் என்ன தூக்கலையா போட முடியும்? யோ, அதான் நீ என்கிட்ட கையும் களவா மாட்டிட்டல. நீ எங்க கண்கள்லாம் உன் மேலதான் இருக்கும். இனி உன்னால ஒண்ணும் கிழிக்க முடியாது. அதையும் நான் பாக்க. கோவிந்தராஜ், 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பிரச்சனையில நான் உன்னை அழிச்சேன் தான், இல்லன்னு சொல்லல. அதுக்கு என்ன பழி வாங்குறதுக்கு நீ எதை பண்ணிருந்தாலும் நான் மன்னிப்பேன். ஆனா வலிப்பு வந்த மாதிரி நடிச்சா நான் பதறி போய் வந்து காப்பாத்துவேன்னு நீ சொன்ன பாரு, அதத்தான் என்னால ஏற்கவே முடியல. உண்மையிலேயே உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, நீ நல்லபடியா பழிச்சுக்கணும்னு உன் மேல பரிதாபப்பட்டு உனக்கு நான் மருந்து கொடுத்தேன். நீ என்னைக்கும் உசுறு சம்பந்தப்பட்ட இப்படி ஒரு விஷயத்த செஞ்சு யாரையும் ஏமாத்தாத. கண்ணு முன்னாடி ஒரு உசுறு துடிக்கிறப்போ மனசுல ஏற்படுற பரிதாபிப்பையும் பதட்டத்தையும் வார்த்தையாலையெல்லாம் சொல்லிடவே முடியாதியா. அந்த அளவுக்கு உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நான் பயந்தேன். என்னதான் வைத்தியனா இருந்து எத்தனையோ உயிரை காப்பாத்தி இருந்தாலும் அந்த நிமிஷம் உயிரை காப்பாத்த முடியாது போயிடுமோன்னு நினைச்சு எவ்வளவு பயந்தேன்னு எனக்கு தான் தெரியும். ஆனா நீ என்னை ஏமாத்துறதுக்காக போலியா பண்ணன்னு சொன்னதை மட்டும் என்னால தாங்கிக்கவே முடியல. விடுங்கப்பா, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாத இவர்கிட்ட நீங்க என்ன நிலமா பேசிட்டு இருக்கீங்க? விடுங்க சார். எனக்கு என்னமோ இந்த ஆள் மட்டும் இத பண்ணிருப்பாருன்னு தோணல. இந்த ஆளுக்கு பின்னாடி அந்த முத்துக்காளியும் இருந்து அவர் தான் இவரை இப்படி எல்லாம் பண்ண சொல்லிருப்பாரு. அந்த ஆளுக்கும் இவருக்கு என்ன சம்பந்தம்? ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு சார், அத நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அந்த ஆளு இவரு கூட்டணி சேர்ந்துதான் எல்லா விஷயத்தையும் பண்ணிருக்காங்க. ஏன்னா அந்த முத்துக்கால